மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மக்களின் புரட்சி செகண்ட் பார்ட்டோட கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், வேலூர் கழகம் நடைபெற்ற போது சென்னை கவர்னர் யார்? வேலூர் கழகம் நடைபெற்ற போது சென்னை கவர்னர் யார்? ஆப்ஷன் ஏ கேவண்டிஷ் பெண்டிக், ஆப்ஷன் பி சர் ஜான் கிடராக், ஆப்ஷன் சி அக்னியூ, ஆப்ஷன் டி கில்லஸ்பி. சரிங்களா, இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ கேவண்டிஷ் பெண்டிக். ஓகேங்களா, வில்லியம் கேவண்டிஷ் பெண்டிக்னு சொல்லுவாங்க. இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலூர் கழகம் நடைபெற்றிட்டு இருக்கும்போது சென்னையுடைய கவர்னராக இருந்திருப்பார். சர் ஜான் கிரடாக் அப்படின்றவர் யார் அப்படின்னா சென்னையினுடைய படை தளபதி தான் சர் ஜான் கிடராக். அக்னியூ அப்படின்றவர் யார் அப்படின்னா இந்த வேலூர் கழகம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமான அந்த புதிய வகை தலைப்பாகை இருக்கு இல்லைங்களா, அதை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா அந்த அக்னியூ தான். அந்த தலைப்பாகைக்கு பேர் அக்னியூ தலைப்பாகை அப்படின்னு ஒரு பேரே இருக்கும். கில்லஸ்பி அப்படின்றவர் யாருன்னா இந்த வேலூர் கழகத்தை முற்றுபெற செய்தவர் யாருன்னா கில்லஸ்பி. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் கொஷின், வேலூர் கழகத்திற்கு பின் அரசராக கிளர்ச்சியாளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். வேலூர் கழகத்திற்கு பின் அரசராக கிளர்ச்சியாளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆப்ஷன் ஏ திப்பு சுல்தான், ஆப்ஷன் பி பதே ஹைதர், ஆப்ஷன் சி கோபால நாயக்கர், ஆப்ஷன் டி ஹைதர் அலி. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி பதே ஹைதர். ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி படித்ததெல்லாம் ஞாபகம் வச்சுருந்தா கூட தெரியும். ஏன்னா திப்பு சுல்தானும் சரி ஹைதர் அலி, வேலூர் கழகம் எப்போங்க நடக்கும்? 1806. சரிங்களா, திப்பு சுல்தானும் ஹைதர் அலியும் வந்துட்டு எங்கே 1782 1799 இறந்துருப்பாங்க. அப்போது கோபால நாயக்கர் அப்படின்றவர் வந்துட்டு வேலூர் கோட்டைக்கு அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. ரிமைனிங் இருக்கிறது பதே ஹைதர் தான். அவர் தான் சரியான பதில். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், வேலூர் கழகத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தவர். வேலூர் கழகத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தவர். ஆப்ஷன் ஏ கர்னல் பான்கோட், ஆப்ஷன் பி மேஜர் கூட்ஸ், ஆப்ஷன் சி கர்னல் கில்லஸ்பி, ஆப்ஷன் டி மேஜர் அக்னியூ. இதுக்கு முன்னாடியே நான் ஆன்சர் சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி கர்னல் கில்லஸ்பி. வேலூர் கழகத்தை வந்துட்டு கட்டுக்குள் கொண்டு வந்தது யார்? கர்னல் கில்லஸ்பி. இதில் கர்னல் பான்கோட் அப்படின்றவர் யார் அப்படின்னா இந்த வேலூர் கழகத்தின் அப்போ கொல்லப்பட்ட ஒரு முக்கியமான படைத்தலைவர். அவர் தான் கர்னல் பான்கோட். இந்த மேஜர் கூட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கில்லஸ்பிக்கு வந்துட்டு வெளியே இருந்து இது மாதிரி வேலூர் கழகம்னு ஒன்று நடந்துட்டு இருக்குன்னு இன்ஃபர்மேஷன் சொன்னது யாருன்னா மேஜர் கூட்ஸ். இதே மேஜர் அக்னியும் நான் முதல்ல சொல்லிட்டேன், அந்த புதிய வகை தலைப்பாகையை வந்துட்டு அறிமுகப்படுத்தியவர். அதாவது அங்கே இருக்க பீப்புள், அந்த இராணுவ வீரர்களுக்கெல்லாம் எடுத்து சொன்னது யாருன்னா இவர் தான், மேஜர் அக்னியூ தான். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் கொஷின், முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி எனப்படுவது. முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி எனப்படுவது. ஆப்ஷன் ஏ வேலூர் கழகம், ஆப்ஷன் பி திருச்சி பிரகடனம், ஆப்ஷன் சி சுதந்திர பிரகடனம், ஆப்ஷன் டி அனைத்தும். இதுக்கான சரியான பதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ வேலூர் கழகம். ஓகேங்களா, வேலூர் கழகம். இந்த திருச்சி பிரகடனமும் சரி சுதந்திர பிரகடனமும் சரி வந்து பார்த்திங்கன்னா பாளையக்காரர்கள் பீரியடில் நடைபெற்றிருக்கும். 1801 வந்து நடந்திருக்கும். 1880 1801 அந்த டைமில் நடந்திருக்கும். இதை இரண்டாம் பாளையக்காரர்கள் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருச்சி பிரகடனமோ சரி சுதந்திர பிரகடனமோ. இந்த வேலூர் கழகம் தான் வந்து பார்த்திங்கன்னா 1806 நடைபெறது தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முதல் இந்திய சுதந்திர போர்னா என்ன அப்படின்னா பெருங்கிளர்ச்சி 1857 தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் இந்திய சுதந்திர போர்னு சொல்லுவாங்க. அதனுடைய முன்னோடி வேலூர் கழகம் 1806. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் கொஷின், வேலூர் கழகம் ஏற்பட உடனடி காரணம். வேலூர் கழகம் ஏற்பட உடனடி காரணம் எது? ஆப்ஷன் ஏ என்ஃபீல்டு ரக துப்பாக்கி, ஆப்ஷன் பி புதிய வகை தலைப்பாகை, ஆப்ஷன் சி சமய காரணங்கள், ஆப்ஷன் டி ஏ அண்ட் பி. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி புதிய வகை தலைப்பாகை அப்படின்றது தான் சரியான பதில். இந்த என்ஃபீல்டு ரக துப்பாக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரும் புரட்சி 1857 நடைபெறதுக்கு காரணமாக இருக்கும். சரிங்களா, சமய காரணங்கள் ஒன்று தான், பட் உடனடி காரணம்னு கேட்டதுனால புதிய வகை தலைப்பாகை தான் கரெக்டு. ஏ அண்ட் பி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வராது. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் கொஷின், பெரும்புரட்சியை தோற்றுவித்தவர் யார்? பெரும்புரட்சியை தோற்றுவித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ பதே ஹைதர், ஆப்ஷன் பி மவுண்ட் பேட்டன், ஆப்ஷன் சி மங்கள் பாண்டே, ஆப்ஷன் டி பகதூர் ஷா. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி மங்கள் பாண்டே. சரிங்களா, பெரும்புரட்சி எதனால் ஏற்பட்டுச்சு? என்ஃபீல்டு ரக துப்பாக்கிகளை வந்துட்டு யூஸ் பண்ணுறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா பெரும்புரட்சி நடைபெற்றிருக்கும்.
இது இந்த என்ஃபீல்டு ரக துப்பாக்கினா என்ன அப்படின்னா, அந்த என்ஃபீல்டு ரக துப்பாக்கி அதனோட மேலுறையை வந்துட்டு பற்களால் கடித்து நீக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த மேலுறை வந்து பார்த்திங்கன்னா பன்றி மற்றும் பசு இந்த ரெண்டு இதோட கொழுப்பை வந்து தடவிருப்பாங்க. இதே நம்ம இந்துக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பசுவை வந்து தெய்வமாக வழிபடுவாங்க. பன்றியை வந்துட்டு முஸ்லீம்கள் வந்து ஒரு அருவருப்பான மிருகமாக பார்ப்பாங்க. அப்படின்னும் போது அவங்க யூஸ் பண்ணுற தயங்கிட்டு உடனடி காரணமாக வந்தது தான் இது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாரக்பூரில் புரட்சியை ஏற்படுத்தியவர் மங்கள் பாண்டே. இவர் வந்து தன்னுடைய உயர் அதிகாரியை சுட்டு கொன்னுட்டு என்னால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னது காரணமாக அவர் தூக்கிலிடவும் செய்யப்படுவார். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இரண்டாம் பகதூர் ஷா நாடு கடத்தப்பட்ட இடம். இரண்டாம் பகதூர் ஷா நாடு கடத்தப்பட்ட இடம். ஆப்ஷன் ஏ இலங்கை, ஆப்ஷன் பி ரங்கூன், ஆப்ஷன் சி பர்மா, ஆப்ஷன் டி அந்தமான். எஸ், இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ரங்கூன். அதாவது இரண்டாம் பகதூர் ஷா இப்போ பெரும் புரட்சி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாரக்பூரில் ஸ்டார்ட் ஆகிட்டு மீரட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா டெல்லிக்கு தான் போவாங்க. அந்த டெல்லியில் அங்கே இருக்கிற இங்கேருந்து போன சிப்பாய்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் பகதூர் ஷாவை வந்துட்டு இந்திய பேரரசராக அறிவிச்சிருவாங்க. சரிங்களா? அப்புறம் வந்துட்டு இந்த கழகத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இரண்டாம் பகதூர் ஷாவை வந்துட்டு ரங்கூனுக்கு வந்து நாடு கடத்தியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பொறுத்துக. சார் லக்னோ, கான்பூர், குவாலியர், பீகார் அந்தந்த டைமில் எங்கெங்கே வந்துட்டு கிளர்ச்சிகள் நடந்துச்சு, அப்போது அங்கே வந்துட்டு யார் இந்திய தலைவர்களாக இருந்தாங்க அப்படின்றத அதில் பார்க்க போகிறோம். லக்னோ அப்படின்னா பேகம் ஹஸ்ரத் மஹால் ஸ்ட்ரெயிட்டாகவே தான் இருக்குது. கான்பூர் வந்து பார்த்திங்கன்னா நானா சாஹிப், குவாலியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாந்தியா தோப், பீகார் வந்து கன்வர் சிங். இந்த நாலுமே ஸ்ட்ரெயிட்டான ஆன்சராக தான் இருக்குது. இதை தவிர டெல்லியில் வந்துட்டு இரண்டாம் பகதூர் ஷா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாலியரில் தாந்தியா தோப் பார்த்தாச்சு, ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய். ஓகேங்களா? அடுத்தது பரேலி அப்படின்ற பிளேஸில் கான் பகதூர் கான் அப்படின்ற மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 6 இடத்துல கிளர்ச்சிகள் வந்துட்டு பெரும் கிளர்ச்சிகள் நடந்திருக்கும். ஓகேங்களா? இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் படி வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 அதான் ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின். ஒரு திட்டமிட்ட தேசிய சுதந்திர போர் எனப்படுவது. ஒரு திட்டமிட்ட தேசிய சுதந்திர போர் எனப்படுவது. ஆப்ஷன் ஏ வேலூர் கழகம் 1806, ஆப்ஷன் பி பெரும்புரட்சி 1847, ஆப்ஷன் சி பெரும்புரட்சி 1857, ஆப்ஷன் டி மாப்ளா கழகம். எஸ், இதுக்கான சரியான பதில் பெரும்புரட்சி 1857. அதுதான் வந்துட்டு சரியான பதில். இந்த ஒரு திட்டமிட்ட ஒரு தேசிய சுதந்திர போர் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா விடி சார்வாக்கர். ஓகேங்களா? சாவாக்கர் அப்படின்றவர் தன்னுடைய நூல், அதாவது முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்ற நூலில் வந்துட்டு பெரும்புரட்சி 1857 என்பது ஒரு திட்டமிட்ட தேசிய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முதல் இந்திய சுதந்திர போரினுடைய முன்னோடி வேலூர் கழகம் அப்படின்னு சொன்னதும் இந்த விடி சார்வாக்கரே தான். சரிங்களா? இந்த கொஷின் ப்ரீவியஸ் இயரில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். மீரட்டில் புரட்சி வெடித்த நாள். ஆப்ஷன் ஏ மார்ச் 29, 1857, ஆப்ஷன் பி மே 8, 1857, ஆப்ஷன் சி மார்ச் 31, 1857, ஆப்ஷன் டி மே 10, 1857. இந்த கொஷின் ப்ரீவியஸ் இயரில் 2-3 டைம் கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான பதில் மே 10, 1857. சரிங்களா? ஃபஸ்ட்டு மார்ச் 29, 1857 தான் வந்து பார்த்திங்கன்னா புரட்சி தொடக்கம். அதாவது எங்கே? பாரக்பூரில். சரிங்களா? பாரக்பூரில் வந்துட்டு தொடங்கப்பட்டது தான் வந்துட்டு மார்ச் 29, 1857. அங்கே தான் மங்கள் பாண்டே வந்துட்டு தன்னுடைய உயர் அதிகாரியை சுட்டு கொண்டு தன்னுடைய எதிர்ப்பை வந்துட்டு சொல்லியிருந்திருப்பார். அதுக்கப்புறம் வந்து பரவன இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மீரட்டில் எப்போ அப்படின்னா மே 10, 1857 வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 3வது குதிரைப்படை சிப்பாய்களாலையும் 11 மற்றும் 20வது காலாட்படை சிப்பாய்களாலையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா புரட்சி வெடித்து சிதறும். இதுக்கடுத்தது இந்த ஃபஸ்ட்டு பாரக்பூர், அப்புறம் மீரட், அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா டெல்லிக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்னோ, கான்பூர், ஜான்சி, குவாலியர், பரேலி, பீகார் அப்படின்ற மற்ற பிளேசஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த பெரும் புரட்சி 1857 அப்படின்றது பரவ ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இதில் ஒவ்வொரு பிளேஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அதிகாரிகள் வந்து நியமிச்சிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு அதிகாரிகளும் வந்துட்டு அந்த இடத்துல அந்த பெரும் புரட்சியை கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்க.
சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.